வெல்கம் டு எஸ்ஜே வஷ்ணி. இப்போ நம்ம கார்டனில் இருக்கிற ரெயின் லில்லிஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வரலாமுங்க. இவங்களாம் ஏற்கனவே பூத்துருந்தாங்க இல்லையா, அதான் கலர் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. இவங்க இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள். இவங்க தான் சிண்டாங்க. கரெக்டான கலர் பாருங்கள். இது கேட்ச் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இப்போவும் மழை பெஞ்சிட்ருக்குதுங்க, தூரல் விழுந்துட்டுருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் பார்த்துட்டு வரேன். இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டோரேஜ் வேறு எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டோரேஜில் டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எடுக்கிறேங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்குள்ளே மழையும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், யங் லவ் ஃபுல்லாக எவ்வளோ டார்க்கு குங்குமம் மெரூன் கலரில் இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குது. நம்மளால் இப்போ கேட்ச் பண்ணி எவ்வளோ எடுக்க முடியாது. வேக வேகமாக நான் போகிறேன். அப்படியே பார்த்துக்கோங்க, வந்துருச்சு வேகமாக. இவங்க ட்விங்கிள் ஸ்ட்ரைன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சீட்லேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நிறைய பூத்துருக்குது. இங்கே கலரை பாருங்கள், வித்தியாசமாகவே வந்திருக்குது. 8 பெட்டலாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் சொல்லுவேன் இல்லையா, இங்கே பாருங்கள், பேக் சைடில் பிங்க்கு. இங்கே பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது. இது எல்லோ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நம்மளுடைய நியூ ஹைப்ரிட்டாக மாறிடுச்சு. அப்படியே வாங்க. இப்போ இவங்க பாருங்கள், இவங்க ஒரு ஹைப்ரிட் தாங்க, நியூ வெரைட்டிஸ். இது சூப்பராக இருக்குல்ல, ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலராக இருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்கா. அப்புறம் இப்போ இது பாருங்கள், பெரடி. இது டிஃப்ரெண்ட் கலரு சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லோ தான், ஆனால் பிங்க் கலர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். ஆனால் இந்த இது வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க. இது வந்து என்ன கேட்டுறாதீங்க, நிறைய பேர் கேட்டு. இப்போ தான் கொஞ்சம் ப்ரொபகேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலன்னா சங்கடமாயிடும். அடுத்து நம்மளோட சிட்ரினா எல்லோ. இது எல்லாம் வந்து சீட் போட்டு வளர்ந்துருக்குறாங்க. 1 இயர் ஆகிருக்குதுங்க இவங்கெல்லாம். அப்புறம் இவங்க உத்தை தைப்பு. இது நேற்று பூத்தவங்க, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷெல்லாம் பூத்துருக்காங்க பார்க்கலாம். இங்கே இவங்க சிங்கப்பூர் ஸ்லிம். இதெல்லாம் ரொம்ப நான் கலெக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸிட்டிவ் வெரைட்டிஸுங்க, ரொம்ப ரேராக இருந்துச்சு. இதெல்லாம் நாள் அன்றைக்கி பூத்தது, இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள். ரெட்டிஷ் ஆரஞ்சு இந்த இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள். கலரு செம்மையான கலராக இருக்குது பாருங்கள். கலர் நல்லா கரெக்டாக வர மாட்டேங்குது பாருங்கள். ஆரஞ்சு, ரெட்டிஷ் ஆரஞ்சு, செம்மையான கலரு. இவங்க கோல்டன் மேங்கோ. இன்னும் ப்ளூமே ஆகலை பாருங்கள். இப்போ இதெல்லாம் விரித்து காமிச்சிட்டு இருந்தேன்னா லேட் ஆகிடும். தான் மழை துளி தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், நல்ல செம்மையான கலர், வைப்ரேட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இதுக்கு கூட காட்ட முடியாது போல். இது சிட்ரினா எல்லோ. அப்படியே நம்ம மாடியிலேருந்து காமிக்கிறேன். இவங்க அப்படியே ரெயின் லில்லிஸ் பாருங்கள், அங்கேயும் பூத்துருக்குறாங்க. புதுசாக வந்திருக்குது கலர்ஸ் எல்லாம். அவங்கள கேட்ச் பண்ண முடியல. மழை துளி இருக்குது, தெரியுது பாருங்க அடையாளம் பாருங்கள். வாங்க, இங்கே மேலே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். பார்த்துட்டிங்களா, கோல்டன் மேங்கோ செமையான கலருங்க. இப்போ இங்கேயும் பாருங்கள், உத்தைத்து. இப்போ ஏற்கனவே பூத்தவங்க, இன்றைக்கி பூத்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க. கலர் பார்த்தா நல்ல பிங்க்குங்க, நல்ல டார்க் பிங்க்கு. பிங்க்கில் நிறைய ஷேட் இருக்குங்க பாருங்கள். இந்த பிங்க் கரெக்டான கலர் இது தாங்க. இதிலே கொஞ்சம் திக்காக இருக்குது, சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்குது பாருங்கள், டார்க். இது தாங்க கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். சரியாகவே இந்த மழைக்கு ப்ளூமே ஆகலை. ஆனால் ஒன்று கலர் சில இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதுங்க. அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொன்னேன். ஆனால் நிறைய பேருக்கு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கொடுக்கலான்ற ஒரு இதில் இருக்குது. ஒரு லிஸ்ட்டு நான் எடுத்து வைக்கிறேன். ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் அளவானதாக இருக்குது. நான் அதை பார்த்து கொடுக்குறேன். நான் என்கிட்ட என்னவோ அது மட்டும்தாங்க. மற்றதெல்லாம் கேட்டிங்கன்னா என்கிட்ட என்ன கலெக்ஷனோ அது மட்டும்தாங்க. இங்கே பாருங்கள், இது கலர் ஃபேட் ஆகுது. இந்த மழை சமயத்தில் க்ளவுடியாகவும் இருக்குது, கிளாரிட்டி சரியாகவும் இல்லை. இன்னும் நல்லா அழகாக இதெல்லாம் சூப்பராக எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எங்களவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய இருந்தது, விரித்து காட்ட முடியல. அது கலர் செம்மையான ஒரு மெரூன் கலருங்க அது. இங்கே பாருங்கள். ஆனால் நிறைய ஷார்ட்டில் போட்டிருப்பேன். இது பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டினியூஸாக பூத்துகிட்டே இருக்கிறாங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். இதில் கொஞ்சம் அப்படியே ஒரே இதுவாக எல்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுருப்பேன். சக்குரா ஸ்னோ பாருங்கள்,
இவங்க வந்து நம்ம இந்த ஜான்சன் ஜான்சன் சோப்பில் ப்ளாசம்ன்ற இதில் வரும் பாருங்கள், பிங்க்கு, பேபி பிங்க்கு அந்த மாதிரி இருக்குங்க. சாஃப்டாக இருக்குது. அது எனக்கு இதை பார்க்க பார்க்க அந்த ஞாபகம் வருங்க. இவங்க பாருங்கள், வின்டர் ஸ்வீட்டு கலர் லைட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது. இவங்க ஷெட்ராக் பாருங்கள், ஒரே இதில் 2 வந்துருச்சு. நல்ல டார்க் ரெட்டிஷ் ஆரஞ்சுங்க, இது ஆரஞ்சு கலரு. இவங்க மூன் ஸ்டோன் செம்மையான வைப்ரேட் கலருங்க, பலமாக வருது. மூன் ஸ்டோன். இவங்க வந்து லேவ்லான் பாருங்கள். நேம் சொல்லி பண்ணுறதுக்கு இல்லை போல் நமக்கு. இது ஒரு பிங்க்கு. இவங்க பாருங்கள், மா 203. இதில் நான் கலெக்ஷனில் சேர்த்தேன், லாஸ்ட் இயரில் சேர்த்துனதுங்க. இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன். இது பாருங்கள், பலமாக வந்துருச்சு. சிட்டுனா எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது, சீட் போட்டு வளர்ந்தது. ஜான்சியில் லாஸ்ட் இயர் தான் நான் என்னோடய இதில் சேர்த்திட்டேன். இது வந்து ஸ்லீப்பிங் லேடி. வாங்க அப்படியே காமிச்சிட்றேன் வாங்க. இவங்க வந்து நோபல் கோல்டு கலர் பாருங்கள். ரெட் சன் ஆரஞ்ச் பீம். வாங்க, கர்குட்டா கலர் பாருங்கள், நல்லா டார்க்கு தான் சொன்னேன் இல்லையா, டார்க் கலர் ரெட்டு. இது பாருங்கள், டார்க் கலர். இவங்க பாருங்கள், கோலா ரெட்டு. ஆஹா, நல்லா பலமாகவே வந்துருச்சு. இவங்க பாருங்கள், சிக்னேச்சர். இவங்க செம்மையான கலருங்க, சூப்பரான கலருங்க, சிக்னேச்சர். மழை வந்துருச்சுங்க. ஓகே, இவங்களெல்லாம் காட்டணும்னு பாருங்கள். ஜம்போலே பாருங்கள், இது போல் இருப்பாங்க இல்லையா, இவங்க பிளேனாக வந்திருக்காங்க பாருங்கள். ஜம்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஜம்போலேயே இங்கே வந்து கலர் வந்து ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்குதுங்க. பெருசு பூ ப்ராடாக இருக்குது, உங்களுக்கு காட்டணுன்ட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ வந்து நம்மளை முடிக்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய பூத்து இருந்தது, நம்ம காட்ட முடியாமல் ஆயிடுச்சு பாருங்கள். அதுதான் மழை வரும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நம்ம 2 நாளாக அந்த வேலையெல்லாம் முடிச்சிருந்தோம் பாருங்கள். இப்போ எப்படி மழை பெய்யுது சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டதுனால பரவாயில்லையாக இருக்குது. அப்படியே இந்த சைடில் வாங்க, நான் உள்ளே இருந்து எடுக்கிறேன் நான். இந்த பாருங்கள், அந்த சைடு சாஞ்சிருந்தது இல்லையா ஷேட் நெட்டு, அதெல்லாம் நாங்கள் பிரித்து எடுத்துட்டோம். சரி, பிளான்ட் இதெல்லாம் சேல் போட்டுறோன்னா முடியல. இங்கே பாருங்கள், அந்த ரெயின் லில்லிஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. அது கலர் நல்லா இன்றைக்கி சூப்பரான கலர்ஸ் எல்லாம் பூத்து இருந்தது, கேட்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்குது. நான் மேலே மாடியில் போயிட்டு இங்கே பாருங்கள், சீட் அவுட்லேயும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். ஃபுல்லும் அப்படியே இங்கேயும் கொஞ்சம் எக்ஸைட்டிவ் வெரைட்டிஸு இந்த வருஷம் நம்ம கலெக்ஷன் வச்சுருக்கிறது. இது எல்லாமே அது போக இங்கேயும் பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் இத்தனையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த வீடியோஸ் பார்த்து நான் சிங்கிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் கரெக்டாக கேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுது. இப்போ காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டேன், அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு பாருங்கள். இப்போ என்னென்னா, நம்ம போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கர்குட்டா இருக்குது இல்லையா, காமிச்சு பாருங்கள். சீடு வந்து மெச்சூர்ட் ஆகிருந்தது. இப்போ அந்த சீடை நான் வந்து உங்களுக்கு அதில் போட்டு காட்டுறேன். ரெயின் லில்லி சீட்ஸ் நிறைய வாட்டி நான் போட்டிருப்பேன் என்னோடய வீடியோஸில். சிலருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நம்ம அந்த வீடியோ போட்டு நம்ம அதை இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடலாமுங்க. வாங்க, அந்த சீடு எப்படி போட்டு ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. மழை எப்படி தட்டுது. சிட்டோ இங்கே நின்று தான் இப்படி பேசுகிறேன். பாருங்கள், இந்த ஒரு சைடில் வெளியே வந்துட்டதுனால தான் நான் எடுத்துட்டேன். மழை வேறு வருதுங்களா, அதனால் நான் எடுத்துட்டேன். இது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இப்போ நான் இந்த கேமராக்காக கையிலே தான் பிடிச்சிட்டு எடுக்கிறேன். ஸோ ஸ்டாண்டோ அதெல்லாம் வைக்கல. இந்த பாருங்கள், அந்த சைடில் இது இப்போ எடுக்காமல் போய்ட்டுதுன்னா வீணாக போயிருக்கும். சில இதை கேட்டுட்டு நீங்கள் சீடு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. நான் வந்து ஃபுல்லாக இந்த ஒர்க்லேயே கார்டன் ஒர்க்லேயே நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கரெக்டாக கேதர் பண்ணி எடுக்க முடியும். இது வந்து எனக்கு ஒரு பார்ட்டாக தான் நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த 2 சைடு நல்லாவே வந்துடுது. இது கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியாமல் போகும். இப்போ எனக்கே வந்து நானும் எடுக்கிறதுக்கு சீட் தேவைனாலும் எனக்கு அந்த நேரம் பார்த்துட்டு தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா என்னால் இந்த மாதிரி சமயத்தில் எடுக்க முடியாமல் போயிடும். வீடியோஸும் எனக்கு எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் ஒரு நாள் அடுத்த நாள் ஈவினிங் அப்படின்ட்டு நான் வந்து எடுப்பேன். ஸோ அந்த ஒரு ட்ராபேக் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
சீடு வந்து கேட்டுறாதீங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் அந்த சமயம் நான் என் கண்ணுக்கு தென்பட்டால் நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன். ஒரு நாள் போவேன், ஒரு நாள் போக மாட்டேன். இப்போ இந்த பாருங்கள், சிலர் ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் செய்கிறீங்கள, நீங்கள் இதை பண்ணலாமல்ல சிஸ்டர் அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. எனக்கு அது மாதிரி சொல்ல கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஹாபியாக நான் பண்ணது தான். அதில் வந்து இது போல் எக்ஸ்ட்ராவாக வரும்போது நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு கார்டனர் மாதிரி நர்சரி வச்சு பண்ணுற மாதிரி நான் பண்ணலை, நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அந்த போல் இருந்தால் நம்ம அதே ஒர்க்காகவே நம்ம ரொட்டீனாக நம்ம இதெல்லாம் செய்யலாம். இங்கே பாருங்கள், இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் என்னுடைய இது எப்படி செய்வேனோ அதுபோல் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய ஸ்டைலு என்னுடைய போக்கில் நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அதில் இப்படி வர்றதை நான் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அப்புறம் அப்படி நம்ம செப்பரேட் பண்ணி வடிச்சோம்னா அதே ஒரு ப்ராப்பராக நான் பண்ண வேண்டியதாக போயிடும். எனக்கு இந்த ஒர்க் நான் நின்று போயிடும். எனக்கு ஸ்கூலுக்கு போகிற ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப சிரமம். எனக்கு தான் வந்து போன் ஆகும். நானே வந்து கொஞ்சம் நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆகட்டும்ன்றதுனால தான் நான் இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடைசியில் வந்து இதையும் அதையும் போட்டோம்னா என்னால் முடியாமல் போயிடும். என்னால் முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைனா இல்லைன்ற மாதிரி ஆகிடுது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கலெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. டைம் இருக்கும்போது நான் பார்த்துட்டு வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ இது போல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ். என்னுடைய இது ஷெட்யூல்டு பார்த்து சேலுக்கு இருக்கிற பிளான்ட்டை கொடுக்குறேன். நீங்கள் இப்போ அடினியம்ஸ் கூட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் இது சீட் கொடுங்க, கிராஃப்டட் பண்ணி கொடுங்க. எனக்கு அது ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க் போயிட்டுருக்கும். எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் பண்ண முடியும். என்னடா இவங்க இவ்வளோலாம் பண்ணுறாங்கன்னு இல்லை, நான் என்னுடைய ஃபேக்ட்டை நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாபுக்கு போகிறவங்க இந்த மாதிரி கார்டன் சொல்லுவாங்க, 4 பிளான்ட் வச்சுருக்குற எங்களாலே முடியல, தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப சிரமம், நீங்கள் இவ்வளோ வச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு இதையும் மெயின்டெனன்ஸ் பண்ணி வீடியோவும் பண்ணி போடுறீங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுபோல் படமாக நமக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்குது. ஆனால் இந்த இது வந்து நீங்கள் வேலைக்கு இந்த இதுக்குன்னு வந்துட்டீங்கல்ல, நீங்கள் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிலர் பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து அதை ப்ரொஃபஷனலாக செய்யலை, இதையே என்னுடைய சந்தோஷத்துக்கு என்னோடதுக்காக நான் செய்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ இது போல் சீடு இந்த மாதிரி வச்சுட்டு வரும் பார்த்திங்களா. இப்போ பாருங்கள், வீடியோ வந்து மழை நல்ல செமையாக இருக்குது. இப்போது நான் சிட் அவுட்டில் கூட உட்கார முடியாது, சாரல் அடிக்குது. அதனால் உள்ளே கொண்டு வந்துட்டேன் நான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இருக்கிற கேப்பில் எல்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸாகவே போட்டுக்கலாம். நான் வேறு இது கேமரா பார்க்காம நேர்லேயே பார்த்து போடுறேன். உங்களுக்கு கேமராவில் கரெக்டாக தெரியுதா என்னென்னு தெரியல. நான் சீட்ஸ் வைக்கிறதெல்லாம் சரிங்களா. இப்போ இது எல்லாமே நம்ம அங்கங்கே வச்சுட்டோம். இப்போ இது என்ன பண்ணலாம், மேலால் லேசாக அப்படியே தூவி விட்டுறலாம். மலைச்சாரல்கள் மாதிரி அப்படியே தூவி விட்டுற வேண்டியது தான். இது ஆல்ரெடி கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம ரெயின் லில்லிஸில் மழை லில்லியை நம்ம பார்த்துட்டோம். அந்த பூக்களில் சிலதெல்லாம் பார்த்துருப்போம், சிலதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியாத சில கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.